தமிழ்நாட்டுல நீங்க ஆஸ்கர் விருது யாருக்கு கொடுக்கணும்னா நம்ம திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு தான் கொடுக்கணும். வேற யாரும் கொடுக்க வேண்டியது. அப்படியே விவசாயிகள் பட்ஜெட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பச்சை துண்டை போட்டு ஒரே சட்டத்தை பூரா பச்சை துண்டா இருக்கு. ஆனா செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் பெயர்ல ஒரு பெரிய ஆராய்ச்சி மையம் துவங்கினாங்களா? இல்ல. மதுரையில வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைக்க விடும்னு சொன்னாங்க. அமைச்சாங்களா? அமைக்கவே இல்லை. இயற்கை வேளாண்மைக்கு தனியாக பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் சொன்னாங்க. கொண்டு வந்தாங்களா? செஞ்சாங்களா? இல்லவே இல்லை. ஆக என்னென்ன உருட்டணுமோ எல்லாத்தையும் உருட்டி 2021 தேர்தல் அறிக்கைன்னு ஒண்ணு கொடுத்துட்டு எதையுமே செய்யாம மீண்டும் ஒரு மிகப்பெரிய உருட்டோட மீண்டும் விவசாயிகளை சந்திச்சு நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுறீங்களான்னு கேட்கிறாங்க. தமிழ்நாட்டு விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக 2021 திமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன விவசாயிகளுக்கான அந்த 83 வாக்குறுதிகள்ல 73 நிறைவேற்றாமல் நிராகரித்திருக்கிறார்கள். 10 மட்டுமே அங்கொன்னு இங்கொன்னும் நிறைவேற்றி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. விவசாயின எழுச்சுவாய முட்டா பையன் ஜாதி சொன்ன ஒட்டி போட்டுருவா, கட்சி சொன்ன ஒட்டி போட்டுருவான்னு சொல்லி விவசாயிகளை மிகவும் கீழ்த்தரமாக நினைத்திருக்கிறார்கள் இவர்கள். எனவே இந்த திமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் உரிய பாடம் கற்பிச்சு கொடுக்க வேண்டிய இடத்துல தமிழ்நாட்டு விவசாயிகள் நாம இருக்கிறோம். எனவே இந்த சட்டமன்றத்தில் திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. வேற எந்த கட்சிக்கான ஓட்டு போடுங்க, புடிக்கடி நோட்டா கூட ஓட்டு போடுங்க.